அம்மா யாரா? அவன் சித்தி தானடா. அம்மா யாரு? காட்டுறியா இல்லையா இப்போ? தங்கம், அவங்கதான் அம்மா. நான் உன் சித்தி. அம்மானு கூப்பிடு. கூப்பிடுறா. நான் நம்ம கோவிந்தராஜ காலையில அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன். வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னா கண்ணை முடிக்கிட்டு யாராவது ஒருத்தரை அனுப்பிடுவீங்களா? வாங்க வெற்றி, வாங்க வாங்க சொல்றேன்ல. வரேன். வெற்றி, லைட் அந்த ஷெல்ஃப் பக்கமா காமிங்க. ஓகே, கேண்டில் கிடைச்சிருச்சு. உங்ககிட்ட மேட்ச் பாக்ஸ் இருக்கா? ஐயோ, எனக்கு பீடி சிகரெட் பழக்கம்லாம் இல்லைங்க. ஹலோ, மேட்ச் பாக்ஸ் இருக்கான்னு கேட்டா ஒண்ணு இருக்குன்னு சொல்லுங்க, இல்ல இல்லன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு உங்களை பத்தி கருத்து சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, லைட் திரும்ப அந்த பக்கம் காட்டுங்க. கிடைச்சிருச்சு. வெற்றி, என்னாச்சு? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, எனக்கு இருட்டுனா பயம்னு. ஐயோ, நீங்க இருட்ட பார்த்து பயப்படலங்க. கண்ணாடியில உங்களை பார்த்து நீங்களே பயந்துட்டீங்க. வெற்றி, நான் உங்க வைஃப பத்தி சொன்னத கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? நான் நம்ம கோவிந்தராஜ காலையில அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன். கோவிந்தராஜ்லாம் சரியா இருக்காதுங்க. நானு நம்ம சரஸ்வதி அனுப்புறேன். என்ன பதிலையே காணோம்? அப்படின்னா யோசிச்சு பாத்திருக்கீங்கன்னு தானே அர்த்தம்? சேச்சே. வெற்றி, உங்க வைஃப என்கிட்ட விட்டு கொடுக்காம பேசுறீங்க. ஒருவேளை உள்ளுக்குள்ள அந்த சந்தேகம் இருந்தா வெற்றி, இன்னொரு முறை வேணா செக் பண்ணி பாருங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆர்கியூ பண்ணா நீங்களும் பதிலுக்கு கோவமா பேசுங்க. அதுக்கு அவங்க அடங்கி போனா உங்களை இத்தனை நாள் அடிமையாதான் நடத்திருக்காங்கன்னு அர்த்தம். அது எப்படி? That is women psychology. ட்ரை பண்ணி பாருங்க. கரண்ட் வந்துருச்சு, இந்தாங்க. ஓகே, நான் கிளம்பட்டுமா? ஏன் அதுக்குள்ள என்ன அவசரம்? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, கிளம்புறேன். ஓகே வெற்றி, அப்புறம் நான் சொன்னத ட்ரை பண்ணி பாருங்க. சரி, நான் வரேன். ஓகே. குட் நைட்டுங்க. வரேன். ஓகே. வெற்றி, பாய். குட் நைட்.
இளமை இதோ இதோ. ஆ. ம். ஆ, கச்சிதமா இருக்கு. இரு. ஆ. 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 டேய் தங்கவேலு, என்ன ஒரு அழகுடா நீ. ஆ? ம். ம், ம், ம். ஐயோ, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியில கொடை பிடிப்பானா, அந்த கதையால இருக்கு. யோ, என்னத்தைய மறைக்கிற? நீ மறைச்சத நான் பாத்துட்டேன். ஆ? ஆமா, என்ன புது பேண்ட் ஷர்ட்லாம் இங்க இருக்கு? ஆ, 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 இது சக்தியோடது தேனு. ம், சக்தியோடது எதுக்கு நம்ம ரூம்குள்ள வந்தது? இல்ல தானே, இது எனக்கும் கொஞ்சம் சரியா இருக்கும், அதான் எடுத்துட்டு வந்தேன். ம், என்ன பழக்கெல்லாம் புதுசா இருக்கே? ஆ, அது இல்ல, நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வந்து போறாங்க இல்லையா, அவங்க எதிர்க்க பாக்குறதுக்கு நானும் கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும் இல்லையா, அதான். ம்ஹும். நம்ம வீட்டுக்கு வர 4 பேத்துக்காக இந்த பழக்கமா? இல்ல பாம்பேல இருந்து ஒருத்தி புதுசா வந்திருக்காளே, அந்த ஒருத்திக்காகவா? என்ன தானே நீ எப்ப பாரு அவளே இழுத்துட்டு இருக்க. அவ பாவம் இந்த பீட்சா பர்கர்னு எதையோ தின்னுட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளை போய் இழுத்துக்கிட்டு. ஐயோ, இருங்க இருங்க. அது என்ன சொன்னீங்க? கர்ப்பரு? அதான்யா, அந்த பாம்பேக்காரி. அவ கூட அந்த பாம்பேல அதான் திம்பாலாமே, அது எப்படி இருக்கும்? ஏய், அது நம்ம ஊர்ல நாய்க்கு போடுற பொற மாதிரி இருக்கும். ஐய, நாய்க்கு போடுற பொறையா? சரி, அது என்னவோ, அது எனக்கும் சாப்பிடணும். வாங்கிட்டு வா. என்னடி நாய் திங்கிறத நீ திங்க போறியா? யோ, நான் பொறைய சொல்லல, அந்த கர்ப்பரை சொன்னேன். அதை வாங்கிட்டு வா. ஓ, நம்ம ஊர்ல ஆப்பமும் பணியாரமும் தான் கிடைக்கும். அந்த பர்கர் வேணும்னா நாம பொள்ளாச்சி டவுனுக்கோ இல்ல கோயம்புத்தூருக்கோ தான் போகணும். அதை நான் போகும்போது வாங்கிட்டு வரேன். எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. எனக்கு போய் நீ எங்கேயாவது வாங்கிட்டு வா போ. போகும்போது வாங்கி தரேன் தேனு. இப்ப நீ வாங்கிட்டு வர முடியுமா முடியாதா? ஐயோ, என் உயிரை வாங்காத. என்னையா? வேணும்னா ஒண்ணு செய். இந்த பொறை இருக்குல்ல, அதை அப்படியே தண்ணியில ஊறவை. அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நறுக்கி அது மேல தூவிட்டு அத அப்படியே சாப்பிடு. அது பார்க்க பர்கர் மாதிரியே இருக்கும். நான் என்ன உன்கிட்ட நாய் திங்கிற பொறைய கேட்டேன்? அப்ப நீ போக முடியாதுல? அதான் போகும்போது வாங்கி தரேன்னு சொன்னல. அப்போ போக மாட்டேன். ஏய், நீ முதல்ல ஒரு வேலை பண்ணு. உங்க அம்மா கிட்ட நம்ம குட்டி அர்ஜுன் இருக்கான், அவனை போய் தூக்கிட்டு வா. ஓஹோ, துரையால புள்ளைய கூட தூக்கிட்டு வர முடியாதா? என்னால போக முடியாது. அது கூட நான் தான் செய்யணுமா? ஆமா. யோ, வர வர உனக்கு வாய் ரொம்ப நீளமா தான் போகுது. நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். என்னைக்கு உனக்கு திரும்ப போகுதுன்னு தெரியல. எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன். வாய மூடு. ஆமா, பெருசா அப்படியே வெட்டி முறிச்சிட்ட நீ டயர்ட் ஆகிறதுக்கு. நானும் பாத்துட்டு இருக்கேயா, அந்த பாம்பே காரி வந்ததுல இருந்து உனக்கு வாய் நீளமா போச்சு. அண்ணன் தம்பிங்களா நல்லா பின்னாடி வாய் இழுச்சுக்கிட்டே போறீங்க. அப்படி என்ன அவகிட்ட இருக்கு? நான் ஆசைப்பட்டு கேட்ட ஒரு கர்ப்பர், அது கூட வாங்கி தர மாட்டியா? ஐயோ, உன்னை கட்டிக்கிட்டு நான் என்னத்த சுகத்தை கண்டேன். ஒரு கர்ப்பர் கூட வாங்கி தர மாட்டேங்கிறியே. எருமை எருமை. என்ன பாக்குற? போட்டேன் அப்படியே. ஒரு கர்ப்பருக்கு கூட வழி இல்லாம போச்சு. ஐயோ. என்னம்மா இந்த 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 அஷோ. சரி, இத வச்சு விளையாடு. மது சொன்னதை செக் பண்ணி பாப்போமா? அடம் பிடிக்காதடா, இத வச்சு விளையாடு. அப்பா சொன்னதை கேட்கணும். என்ன? இந்தா, இத வச்சு விளையாடு. அப்பா சொல்றது ஏன் கேட்க மாட்டே? ஏய் பாரு, குழந்தைய மிரட்டாத, நான் பாத்துக்கிறேன். என்னங்க அப்பா சொல்றது ஏன் கேட்க மாட்டேன்னு கேட்டேன். நான் இங்க மிரட்டினேன். ஆமா, முதல்ல ஏன் அடம் பிடிக்கிறேன்னு கேப்ப, அப்புறம் சும்மா இருன்னு ஆரம்பிச்சு அதுக்கும் அடங்கலன்னு மிரட்டுவல்ல. அதனாலதான் முதல்லயே சொல்லிட்டேன். நீ வாடா செல்லம், இது எடுத்துக்கோடா. என் செல்லம் இல்ல. இதோ இந்த பிங்க் கலர் பாரு, சூப்பரா இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. ஏய், இந்தா 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 இந்தா. வெற்றி, இன்னொரு முறை வேணா செக் பண்ணி பாருங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆர்கியூ பண்ணா நீங்களும் பதிலுக்கு கோவமா பேசுங்க. அதுக்கு அவங்க அடங்கி போனா உங்களை இத்தனை நாள் அடிமையாதான் நடத்திருக்காங்கன்னு அர்த்தம். அமரு, நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? நீ இப்படி பிடிவாதமா இருக்கிறது கூட எனக்கு பிடிச்சுதான்டா இருக்கு. நாம அன்புக்காக பெத்தவ, கட்டிக்கிட்டவ, அண்ணன், தம்பின்னு
கூட இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். அவங்க கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த தப்ப நீ செஞ்சிராத என்ன? ஏங்க குழந்தைகிட்ட என்ன பேசணும்னு தெரியல. குழந்தையில தான் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் லக்ஷ்மி. வயசானா பழக்கத்தை திருத்திக்க முடியாதுல்ல. டே அமரு, நாம அன்புக்காக செய்யறத மத்தவங்க பணிஞ்சு போறதா நினைக்க ஆரம்பிச்சா திரும்ப திரும்ப அவங்க எல்லாம் அதே செய்வாங்க. அப்போ உன்னை அறியாமலேயே நீ அடிமை ஆயிடுவாடா. அப்படி நீ அடிமையா இருக்கிற விஷயத்த கூட இன்னொருத்தர் சொல்லிதான் நீ தெரிஞ்சுக்கணும். என்ன சரியா? சரி, இந்த சாக்லேட் எடுத்துக்கோ. சாப்பிடுறியா? என்னங்க இந்த நேரத்துல குழந்தைக்கு சாக்லேட்? ஏ, சாக்லேட் கொடுத்தா என்ன? நான் எது செஞ்சாலும் தப்பா? இவங்கிட்ட பேசினா ஏன் அதை பேசுறீங்க இதை பேசுறீங்கன்னு கேக்குற. சாக்லேட் கொடுத்தா புடிங்க வச்சுக்கிற. இவன் மேல நான் பாசமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏன் எதுக்கு பிடிக்கல? என்னங்க குழந்தைக்கு இந்த நேரத்துல சாக்லேட் கொடுத்தா வயித்துல பூச்சி வைக்கும் தானே சொல்றேன். ஆஹா, அதெல்லாம் எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. கொடு. சரிங்க, உங்க விருப்பம். மது சொன்னது சரிதான். அருமையா தான் இருக்கு. என்னது? பணியாரத்த பணியாரமா? தோ பணியார சட்டி மாவு எல்லாம் இருக்கு பாருங்க. இருக்கு இருக்கு. ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா? ஏன் அத்தை? பணியாரம் வேணும்னு கேட்டா நான் அழகா சுட்டு தர மாட்டேன். ஆஹா, இது எனக்கு இல்ல, அவருக்கு. ஆஹா, எவருக்கு? சக்திக்கு. ஓ, அந்த சமையல் கட்டுல செய்ய வேண்டியதானே? இங்க வந்து உக்காந்துக்கிட்டு சொக்க பண்ண கொளுத்திக்கிட்டு இருக்க. ஆஹா, அவர்தான் சொன்னாரு விறகடுப்புல சுடுற பணியாரம் தான் டேஸ்டா இருக்குமா. ஆஹா, நல்லா சொன்னா. அவன் ஒரு பொழப்பத்தவன், நீ ஒரு அறிவு ஜீவி. அத்தை, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அவரே தான் சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வந்துரும். கோவம் வருமோ? ஐயோ, என்ன ஆச்சு? உங்ககிட்ட பேசிக்கிட்டே பணியாரத்தை கருக விட்டுட்டேன். ஐ, சந்தோஷம் சந்தோஷம். என்னத்த கிண்டல் பண்றீங்க? நீங்க வேணா பாருங்க, நான் சூப்பரா பணியாரம் சுடுறேன், நீங்க சாப்பிட்டு போங்க. இல்லனாலும் நீ பணியாரத்தை சுட்டு அது புசு புசுன்னு வந்துருமாக்கும். வரும் பாருங்க. ஏண்டி, நீ என்ன சட்டியில எண்ணெய் தடவுனியா இல்ல அப்படியே ஊத்திட்டியா? அது தடவிருப்பேன், அதெல்லாம் தடவிருப்பேன். நகரு நகரு, நான் செய்யறேன். நான் என்ன செஞ்சாலும் அத சக்தி சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாதானே எனக்கு பெருமை. ஐயோ, எருமை எருமை எருமை. என்னத்த திட்டுறீங்க? நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க, நான் சூப்பரா பணியாரம் சுடுறேன், நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு போங்க. வேண்டாம் தாயி, இதெல்லாம் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டேன். உன் புருஷனுக்கு இதெல்லாம் டேஸ்ட் பண்ண கொடு. அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் அத்தை? உங்க ஊர்ல பணியாரம் சுடுறப்பெல்லாம் மேக்கப் போட்டுப்பீங்களா? எனக்கு மேக்கப் போடுற பழக்கமே இல்ல. என்னத்த நீங்க பின்னையே இவ்வளவு பவுடர் அப்பிட்டு வந்திருக்க? ஐயோ, இதெல்லாம் என் ஒரிஜினல் கலர் அத்தை. நீ ஒரிஜினலா ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ் அத்தை. சரி சரி, நீ பத்திரமா பார்த்து எண்ணெய் தடவி ஊத்தி சுடு. நான் போறேன். எனக்கு மட்டும் கொடுத்துறாத தாயே, நீ சுடுமா. ஐயோ, என்னடி சொன்ன? அத்தை, நீங்க டேஸ்ட் பண்ணாம போறீங்களேன்னு வருத்தப்பட்ட அத்தை. என்ன பெரிய மனசு, கடவுளே. இவங்களுக்குலாம் எங்க லவ் எல்லாம் புரிய போகுது. சூப்பரா இருக்குடா என் செல்ல குட்டி. சரி, இப்போ இதுல என்ன வச்சிருக்க?
காஃபி அப்பாக்கு காஃபி கொடு காஃபி இதோ இருக்கு பாரு அப்பாக்கு கொடு ஏய் செல்லக்குட்டி சூடா இருக்குப்பா குடிக்குமா காபி பிரமாதம் ஐயோ என்னங்க என் புள்ளி என்ன மாதிரி சப்பு கொட்டி சாப்பிடுறால ஐயோ அதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் வெரி குட் மீடியா ஃபிக்ஸ் பண்ணு இவ என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கான் உன்ன மாதிரி இல்ல உன்ன மாதிரி நல்லா பண்ணுவான் மூஞ்சி பாரு நீ பண்ணுப்பா செல்லக்குட்டி பண்ணுடி காபி போடு காபி போடு மாமா செய்யுங்க அம்மாக்கு காபி கொடு அம்மாக்கு காபி கொடு காபி போனா குடிச்சு போட்டோம் போட்டுட்டானா நீயே சொல்லி கொடு, போடி நீயே சொல்லி சரிதான் போடி இப்போ இத ஃபிக்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம் அம்மா கொடு அந்த லட்சுமிக்குள்ள ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு என்னத்தையும் உருட்டிட்டு கிடக்குறோம். போய் பாத்துட்டு வரேன் ஃபிக்ஸ் பண்ணு சூப்பரா செல்லம் காமிங்க பாரு சூப்பர்ல அழகா பண்ணிருக்க பிளாஸ்டிக்கா நான் கூட என்னமோ நினைச்சேன் கலக்கிட சரி கலைச்சிட்டு மறுபடியும் பண்றீங்களா ஃபர்ஸ்ட் பிங்க் கலர்ல எடுத்து வைங்க என்னது இது என்னென்னமோ பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருக்கா என்னங்க இந்த வயசுல எந்த குழந்தையும் கரெக்டா பண்ணாது பாத்தீங்களா கரெக்டா பிங்க் கலர் எடுத்தான் குழந்தையோட ஐக்யூ லெவல் நார்மலா இருந்தாதான் இவ்வளவும் பண்ண முடியும் அதுவும் 3 வயசுல கலர் எல்லாம் ஐடென்டிஃபை பண்றான் பாருங்க இவன் இப்படியே பண்ணானா என் புள்ள பெரிய அறிவாளி ஆயிடுவான் அப்படியாடா செல்லம் ஓ புள்ள அறிவாளினா அப்ப ஏன் புள்ள என்ன மக்கா இரு கலர் எடுத்து வை. ஐயோ 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 தேனு இங்க பாரு உன் பையன் எவ்வளவு அழகா குழம்பு வச்சிருக்காரு என்ன சாப்பிட்டு பாரு நீ என்ன பண்ணாரு எப்ப பாரு திங்கறதுலயே இரு எதுக்கு பாரு, அதனாலதான் உன் புள்ளி உன்ன மாதிரி திங்கறதுலயே இருக்கான் அவனை பாரு பிளாஸ்டிக்ல வச்சு என்னமோ விதவிதமா பண்றான் ஏய் அதெல்லாம் கொடுத்தா இவன் தூக்கி போட்டுருவான்டி அப்பன மாதிரி தீனி பண்டார மாதிரி புள்ளியும் இருக்கும் ஐயோ என்னடி இப்பதான் உன்ன மாதிரி சப்பு கொட்டி சாப்பிடறான்னு பெருமையா சொல்லிட்டு இருந்தா இப்ப என்னன்னா என்ன மாதிரி தீனி பண்ற மாதிரி இருக்கான்றா யோ என் வயிற்றுல கலப்பாத சீப்ப இரியா வர உங்க அம்மா பேச்செல்லாம் நீ கேட்காதடா உன் வேலையை பாரு அவ கிடக்குறா வெரி குட் அதே மாதிரி தான் பண்ணு அவ்வளவுதான் அது பாத்தீங்களா கலர் காம்பினேஷன் எல்லாம் பார்த்து வைக்கிறான் எவ்வளவு கரெக்டா அப்புறம் வைக்கிறான்னு ப்ளூ பாரு வைங்க எல்லோ எடுத்து வை சீக்கிரம் போச்சு ஐயோ எந்த பையன் புத்திசாலி தான் போல இருக்கே லட்சுமி சொல்லுங்கக்கா ஆ, 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 உன் பையன் இந்த சொப்பு சாமான்லாம் வச்சு விளையாட மாட்டானா ஆஹா அதெல்லாம் விளையாட மாட்டான் இவனுக்கு அதெல்லாம் பிடிக்கிறதே இல்ல இந்த மாதிரி அறிவுபூர்வமா தான் விளையாடுறான் ஆ? விளையாட்டும் சரிடா டால. அப்படிதான் போதும் ஏய், என்னடி இது ஐயோ என்ன மாதிரி அழகாவும் உன்ன மாதிரி தத்தியாவும் என் புள்ளைய பெத்து வச்சிருக்கனே ஏன்டா இப்படி பொம்பா? சமையல் வேலையா பாத்துட்டு இருக்கான் யோ நீ வேற எதையும் சொல்லி தர மாட்டியா அவனுக்கு யோ அவன் என்ன செய்யறான் தெரியுமா அம்மா அவன் என்ன செய்யறான் தெரியுமா அதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ பிளாஸ்டிக் வச்சு விளையாடிட்டு இருக்கான். ஐயோ இந்தா குழம்பு மக்கு கொதிக்குது மக்கு பாரு. இதுல அது பசல. எல்லாத்தையும் போட்டுரு பசலனா என்னன்னு தெரியுமா அந்த ரூம்ல பெரிய பொம்மை பஸ் இருக்கே அதானே. ஐயோ இப்போ கடுகு போடு பஸ் இல்லம்மா பஸ்ல பரிசல. உனக்கு எப்படி தெரியும் மொத்த குடும்பமும் இப்போ இப்படி எண்ணெய் இருந்தா பிறந்த என் புள்ளையும் போண்டா மாதிரி தானே இருக்கும் ஏய். ஐயோ இரு என் புள்ளைக்கு இல்லாதது எதுக்கு அவ புள்ளைக்கு இதோ வரேன். ஏய், தத்தி மாப்ள நீங்க இருக்கீங்களா அத்தை? ரொம்ப புத்திசாலியா இருக்கா உங்க பொண்ணு ஆரஞ்சு கலர் லட்சுமி என்னக்கா ஆ, ஆ, எங்க அர்ஜுன் கூட இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் வச்சு நல்லா விளையாடுவான் ஆ, நீ எனக்கு இதெல்லாம் கொடுக்கறியா நான் அவனுக்கு விளையாட்டு காட்டிட்டு வரேன் இதோ, இந்த அமர் விளையாடுறான்ல அது பேர் என்ன பிளாக்ஸ் பிளாக்ஸா அக்கா பிளாக்ஸ் என்னமோ ஒண்ணு நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கேன் அப்ப இது பசில்ஸ்க்கா ஓ இதுதான் பசில்ஸா சரி லட்சுமி எனக்கு கொஞ்சம் கூட நான் அவனுக்கு விளையாட்டு காட்டிட்டு வந்துடுறேன் இந்தா இதுல போடு எல்லாத்தையும் போட்டு அமரு அண்ணனுக்கு விளையாட்டு காட்டிட்டு கொண்டு வந்து கொடுத்துறேன் என்னங்க போதும் திருப்பி கொடுத்துற லட்சுமி நல்லா இருக்குல்ல இந்தாடா அர்ஜுனு இந்தா இனிமே அவன் எப்படி விளையாடுறான்னு நானும் பாத்துறேன் இந்தா இதெல்லாம் அடுக்கு இந்தா சரிடா அடுக்கு
டேய் இந்த அடுக்குடா அப்புறம் இதுதான் வச்சு விளையாடிட்டு இருந்தா அடுக்குடா சமத்துடா அப்படிதான் ஏன்னா நான் தான் சொன்னேன்ல. இத வச்சு கட்டுடா ஐயோ என் செல்லக்குட்டி. ஏண்டி நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னல இது எல்லாத்தையும் இவன் தூக்கி அடிப்பான்னு. நான் சொல்றத கேட்கவே கேட்காத. அக்கா அக்கா சீ. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு பிறந்தது இப்படி தத்தியாவே இருக்கு. டேய் அர்ஜுனே கண்ணுக்குட்டி இத பாரு அத வச்சு விளையாடுறா. அவன் என்னென்னமோ விளையாடுறானே இத வச்சு விளையாடுடா. படுத்தாதடி அவனை. வாய மூடி அடி. ஐயோ சீ.